உலக கோப்பை கால்பந்து போட்டியில் 48 நாடுகள் பங்கேற்றிருக்கின்றன. உலக கோப்பை கால்பந்து போட்டியில் சாம்பியன்ஷிப் ஆகக்கூடிய அணிக்கு 430 கோடி ரூபாய் பரிசு. கோப்பை தங்கத்தில் வழங்கப்படும். அப்படியான கால்பந்து திருவிழா அமெரிக்காவிலும் கனடாவிலும் மெக்சிகோவிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் ஒரு கால்பந்து வீரனுடைய திறமையைத்தான் உங்களுக்கு நான் இன்றைக்கு சொல்லவிருக்கிறேன். மாணவர்களே, கால்பந்து விளையாட வேண்டும் என்றால் வலிமையான உடல், நல்ல உயரம், கரடுமுரடான தோற்றம், இதெல்லாம் கால்பந்து விளையாடுவதற்கு அடிப்படையான தகுதிகள். இதில் எந்த தகுதியும் இல்லாத ஒருவன், நல்ல உயரம் கிடையாது, கரடுமுரடான தோற்றம் கிடையாது, கால்பந்து இலக்கணத்திற்கென்றே சொல்லப்பட்ட இந்த இலக்கணம் எல்லாம் இல்லாமல் ஒருவன் கால்பந்து உலகில் தி கிங் ஆஃப் ஃபுட்பால், கால்பந்தின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு வீரன் தான் பிரேசிலை சார்ந்த பீலே என்கிற ஒரு வீரன். 16 வயது, 11வது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு 16 வயது ஆகியிருக்கும். பிரேசில் நாட்டிற்காக கால்பந்து விளையாடுவதற்கு தேர்வு செய்யப்பட்ட பொழுது பீலேவுக்கு வயது 16. மாணவர்களே, செய்தி, கால்பந்தை அவன் நேசிக்கிறான். ஒரு நாள் இந்த உலகம் போற்றக்கூடிய மிகச்சிறந்த வீரனாக நான் வருவேன் பீலே சொல்லுகிறான். அப்படி சொல்லுகின்ற பொழுது அவனுடைய வயது 15. 15 வயதில் நாம் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறோம். உலகமே என் பெயரை உச்சரிக்கும், என் திறமையை வெளிப்படுத்துவேன் என்று அவன் உறுதிமொழி சொன்ன பொழுது 15 வயது மாணவர்களே. ஆனால் குடும்ப சூழல், ஏழ்மை, வறுமை நாம் எல்லாருக்கும் இருப்பதை போல அவனுடைய குடும்பமும் ஏழ்மையான குடும்பம். கால்பந்து வாங்கி விளையாடுவதற்கு பயிற்சி எடுப்பதற்கு அவனிடத்திலே காசு கிடையாது, அவன் குடும்பத்தினிடத்திலும் கிடையாது. என்ன செய்தான் தெரியுங்களா? பழைய துணிகளை எடுத்துக்கொண்டான். பழைய துணி போதாத பொழுது பழைய பேப்பரை எடுத்துக்கொண்டான், எடுத்து கட்டி கால்பந்தாக மாற்றிக்கொண்டான். அப்படித்தான் அவன் பயிற்சி எடுத்திருக்கிறான். மாணவர்களே, கால்பந்து அவனால் வாங்க முடியவில்லை, அப்படி பயிற்சி எடுத்திருக்கிறான். அப்புறம் காலில் அணிந்து கொள்ளக்கூடிய கால் அணி, அதை வாங்குவதற்கும் அவனால் பணம் இல்லை. இந்த சூழலில் காலில் அணிந்து கொள்ளக்கூடிய அந்த அணிகலன் இல்லாமல், கால்பந்து வாங்குவதற்கு பணம் இல்லாமல் பழைய துணியை கட்டி, பேப்பரை கட்டி கொண்டு கால்பந்தில் பயிற்சி எடுத்தவன் தான் பீலே. அப்படி பயிற்சி எடுத்தவன் தேசிய அணிக்காக விளையாடுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைத்து விட்டது. ஆனால் அணியில் இடம்பெற்று விட்டான், மைதானத்தில் விளையாடுவதற்கு அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. மாணவர்களே, ஏன்? ஆளுக்கு உள்ளமா இருக்கிறான். அப்புறம் அவன் எதிர்நாட்டு அணிகளோடு விளையாண்டு அனுபவம் கிடையாது. உலக கோப்பையை கைப்பற்ற வேண்டும் என்றால் இவன் விளையாடக்கூடாது என்று வெறுமனே வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு வீரனாக பீலேவை உட்கார வைத்து விட்டார்கள். இப்போ பிரேசில் அணி செமிஃபைனல், அரையிறுதிக்கு தகுதி பெற்று விட்டது. அதற்கு முன்பாக ஒரு சம்பிரதாய ஆட்டம், அந்த சம்பிரதாய ஆட்டத்தில் தோற்று போனாலும் சரி, வெற்றி பெற்றாலும் சரி, பிரேசில் அணி அரையிறுதிக்கு போய்விட்டது, போய் விளையாடும். சம்பிரதாய ஆட்டத்தில் யாரை இறக்கி விடுறாங்க? 17 வயதான பீலேவை இறக்கி விட்டார்கள். ஆனால் நடந்தது வேறாக விட்டது. சம்பிரதாய ஆட்டம் என்பதற்காக இறக்கி விட்டார்கள். தேசத்திற்காக விளையாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, தன் திறமையை படுத்துவதற்காக விளையாட வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்ட பீலே 17 வயது இளைஞன் மைதானம் முழுவதும் சுற்றி சுற்றி வந்தான். அவன் உழைப்பை வெளிப்படுத்தினான், திறமையை வெளிப்படுத்தினான். 3 கோல்கள் அடித்தான், சுறுசுறுப்பாக செயல்பட்டான். அதனுடைய விளைவு செமிஃபைனலில் யாரை வேண்டுமானாலும் நீக்கலாம், ஆனால் பீலே விளையாட வேண்டும் என்று அணி நிர்வாகம் முடிவெடுத்தது. செமிஃபைனலிலும் 3 கோல்கள் அடித்தார். அந்த வீரர் 3 கோல்கள் அரையிறுதியில் அடித்தார். பிரான்ஸ் அணியிடம், பிரான்ஸ் பெரிய அணியாக கருதப்பட்டது. 1958 பிரான்ஸ் பெரிய அணி,
பிரான்சை வீழ்த்தினார். ஃபைனல் கோப்பை வெல்லக்கூடிய ஒரு போட்டி, அதிலேயே அடித்தார் 2 கோல்கள். இன்றைக்கு முடிசூடா மன்னனாக, கிங் ஆஃப் ஃபுட்பால் 1958, 1962, 1970 ஒரு இளைஞன் 3 உலக கோப்பைகளை பெற்று தந்த மகத்தான இளைஞன், ஒரு வீரன். உலகளவில் ஒன்றென்றால் அது பீலே என்று புகழப்படுகிறார்கள். நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? கால்பந்து வாங்க முடியாத ஒருவனால், ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவனால் திறமை மட்டும்தான் உலகத்தில் உயர்த்தும். முயற்சி மட்டும்தான் உன்னை உயர்த்தும். உன்னுடைய உழைப்பு தான் உன்னை உயர்த்தும். ஆகவே தன்னம்பிக்கையோடு புத்தன் அழகாக சொல்லுவார். எப்படி என்றால், ஒரு மரத்திற்கு, ஒரு தாவரத்திற்கு, தாவரம் எதை நம்பி இருக்கிறது என்றால் தன்னுடைய ஆணிவேரை மட்டும்தான் நம்பி இருக்கிறது, வேற எதையும் நம்பி இல்லை என்று புத்தன் சொல்லுவார். எனவே உங்களை நீங்கள் நம்ப வேண்டும், உங்கள் திறமையை நீங்கள் நம்ப வேண்டும், உங்களுடைய உழைப்பை நீங்கள் போட வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். 35 மதிப்பெண் என்பது தேர்ச்சி பெறுவதற்கு மிக மிக சாதாரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.